முனிவர் நம்மிடத்திலே வந்தார். அவர் வருவதை தெரியாமல் நிமித்தமாக நீ நாட உல்லாசமாக இருந்தோம். ஆனால் அன்று கொடுத்த தூர்வாசர் கொடுத்த சாபமாக இருக்கும். பார்வதா அவரை உபாசனப்படுத்தினார். இருக்கும் என்று தெரியவில்லையே பார்வதா. எனக்கு அகோர பசி. சுடலைக்கு செல்ல போகின்றேன். அங்கே இருக்கின்ற சுட்ட பிணைகளை ஆதிசக்தி என்னும் நாளும் சக்தி புன்னகை பின்னிடம்மா கண்டறியானே வெள்ளப்பம்மா கண்டறியானே வெள்ளப்பம்மா மனிதர்களுக்கு வந்தால் என்னுடைய ஆண்டவருக்கு இப்பேற்பட்ட நிலை வர வேண்டுமா? அன்பார்ந்த கங்கலாபுர கிராமத்தை சேர்ந்த ஆண்டவர்களே, சான்றவர்களே, நாடக கலை ரசிகர்களே, இது எது தெரியுமா? பிரம்மனுடைய கபாலம். நாம் திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். யாருக்காக? அம்மனுக்காக கிடையாது. இது அம்மன் கையில் இருக்கிற பிரம்ம கபாலம். நீங்கள் கொடுக்கின்றீர்களே முக்காவு, ஆடு, பன்றி, கோழி அனைத்துமே சாமியை சாப்பிடுது, அது கிடையாது. இதோ கிடைக்கிறது அறுபட்ட சிரமானது பிரம்ம கபாலம். இந்த பிரம்ம கபாலத்துக்கு தான் நீங்கள் இந்த தேர் திருவிழா பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்.
அதனால் இந்த சிவனுக்கு இந்த பிரம்ம கபாலம் பற்றி கொண்டிருப்பது என்றால் பாம்பர மக்களுக்கு என்னவும். அதனால் யாருமே நித்திரையில் இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. அப்படி தூக்கி கொண்டிருந்தால் இந்த பிரம்மத்தி தோஷம் என்பது குழந்தைகளுக்கு வந்துடும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துடும். அதனால பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எழுப்பிடுங்க, எல்லாம் எழுப்புங்க. தூங்குறவங்களை தயவு செஞ்சு எழுப்பிடுங்கம்மா, பிரம்மத்தி தோஷம் பிடிச்சிருமா. என்ன செய்வது ஆண்டவா? சுடலைக்கு சென்றேன். ஆமா. சுட்ட பிணங்களை தின்றேன். ஆமா. சுட்ட பிணங்களை தின்றும் எனக்கு பசி தீரவில்லை. பொன்னான வாழ்வே போனது நமக்கு எதற்கு இப்பேற்பட்ட நிலை வந்தது? நினைத்து கூட பார்க்கவில்லையே. படியலுக்கும் பரமனுக்கு இப்படிப்பட்ட நிலை வந்து மக்கள் அனைவரும் பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்களே. மார்க்கம் சுவாமி, சுடலைக்கு சென்று சுட்ட பிணங்களை தின்றும் எனக்கு பசி தீரவில்லை. பத்தையா, பூலோகம் இருக்கின்றது, பூலோகம் செல்ல வேண்டும். அந்த பூலோகத்தில் சென்று அங்கு இருக்கின்ற மக்களிடத்திலே நீ மடியேந்தி பிச்சை கேட்க வேண்டும். பூலோகம் செல்ல வேண்டுமா? ஆமா. பூலோகம் சென்று மடியேந்தி அனைவரிடம் யாசகம் பெற வேண்டுமா? ஆமா. ஆண்டவா, அவர்கள் கொடுக்கின்ற உணவை எடுத்துக்கொண்டு வந்தால்
நான் அறிந்தினால் என்னுடைய அகோர பசியானது அப்படியா? எப்படி சுவாமி? அழகா போக, செல்ல போற